ஹாய் ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நூன் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருந்துச்சு. அரௌண்ட் 10 o'clock மேலே ஷமிகா பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி என்னென்ன தேவை. இன்றைக்கி என்ன மெனு சொல்லியிருந்தார் ஹஸ்பண்ட்னா தக்காளி சாதமும் வெண்டைக்காய் ஃப்ரையும் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நேற்றே வெண்டைக்காவை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு நைட்டு. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தக்காளி சாதத்துக்கு தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடணும். சாதம் சைடில் வச்சாச்சு. ஸோ தக்காளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா கடுகு, கொஞ்சம் சீரகம், உளுந்து, 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற, அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு அதை அப்படியே சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டா என்ன போடணும்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் வீட்டு மிளகாய் தூள், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சிம்மில் வச்சு வேக வச்சுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். ஸோ சமைச்சிட்டு இருக்கும் போது தான் சில விஷயம்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்திங்கன்னா இதே மோனிகா 5 years பேக் கல்யாணம் ஆன புதுசில் சமைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஃபோன் பண்ணி கேட்பேன், சிஸ்டர்லாவை கேட்பேன், சிஸ்டரை கேட்பேன். ஏன்னா சிஸ்டரை எதுக்கு கேட்பேன்னா ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும்னா இவங்க வீட்டில் இவங்க டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், நான் வளர்ந்து அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இவங்க கொஞ்சம் உப்பு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அம்மா வீட்டில் உப்பு போடவே மாட்டாங்க சாதம் வடிக்கும் போது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. இங்கேயே பார்த்திங்கன்னா சாம்பார் தண்ணியாக இருக்கும், காரக்குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாமே திக்காக இருக்கும், இங்கே தண்ணியாக இருக்கும். ஸோ இந்த வித்தியாசத்துக்கு நான் அடாப்ட் ஆகவே கஷ்டப்பட்டேன். பட் எனிவேஸ் ஹஸ்பண்ட்காக நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அவங்களுமே நான் சமைக்கிற டேஸ்ட்டுக்குமே அடாப்ட் ஆகிட்டாரு. ஸோ இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணிட்டுருந்தோம். புதுசாக கல்யாணம் ஆனவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க, அப்படி இல்லைன்னா இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 1 year 2 year ஆகுது, இவங்க எனக்கு சமைக்கவே தெரிலன்னு சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் ப்ராப்பராக சமைக்க வரலன்னா டோன்ட் வரி. ஸோ எல்லாருமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான். நம்ம மாமியார், நம்ம அம்மா எல்லாருமே ஒன்றும் ப்ரோவாகிட்டு ஒன்றும் அங்கே வந்திருக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போய் அவங்க வீட்டு பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணி மாற்றிப்பாங்க. நம்ம வளர்ந்த ஜென்ரேஷனில் நம்ம வீட்டில் ஒன்றும் சமைச்சு கற்றுக் கொடுத்து வளர்க்கல, நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ டோன்ட் வரி, பொறுமையாகவே கற்றுக்கலாம், ஒன்றும் ஆயிடாது. இட் டேக்ஸ் டைம், பட் நீங்கள் நல்லாவே பண்ணுவீங்க. உங்களோட மனசை தளர விட்டுறாதீங்க. எனக்கு அந்த டைமில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நான் இது அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். இட் டேக்ஸ் டைம், பட் யூல் பி த பெஸ்ட். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் என்ன சமைச்சு கொடுத்தாலுமே ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்லா இருக்குமோ, நீ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எனக்கு எப்பயுமே உப்பு கம்மியாக போடுவேன். ஸோ அவர் உப்பு கரெக்ஷன் நிறையா பண்ணியிருக்காங்க. சில நேரத்தில் காரம் மேத்தி போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே ஹஸ்பண்டுமே அனுசரித்து போனதுனால தான் என்னாலுமே இந்த நிமிஷம் வரைக்குமே நல்லா குக் பண்ண முடிஞ்சுது. அவர் தான் எனக்கு காய்கறி கட் பண்ணவே கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நிறைய விஷயம் அவங்களோட சப்போர்ட் இல்லைனா நானுமே நல்லா குக் பண்ணியிருப்பேனான்னு தெரியாது, இல்லாட்டி பிடிக்காம கூட போயிருக்கோம் குக் பண்ணுறதே. சரி, ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு இடித்து போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கும் போது மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டு வெண்டைக்காயுமே நேற்று நைட்டே கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணோம். ஆயில் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். நான் நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டேன், ஏன்னா ஆயில் போட்டால் தான் அந்த ஃப்ரை நல்லா ஆகி நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அதை சைடில் தக்காளி தொக்குமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் 2 சைடுமே பேலன்ஸ் பண்ணி தக்காளி தொக்கும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வெண்டைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதம் ரெடி ஆனதுமே சாதத்தோட தக்காளி தொக்கையும் ஆட் பண்ணிட்டா தக்காளி சாதமும் வெண்டைக்காய் ஃப்ரையும் ரெடி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய குட்டி கதையோட வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.